கைதி 2 டிராப் ஆயிருச்சு, இனிமே எல்சியு வராது இப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எல்லாமே டைரக்டர் லோகேஷ் மேல சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அது எல்லாத்துக்குமே இப்ப கடைசி அவரே ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, கூலி படத்துக்கு அப்புறம் அவரு நெக்ஸ்ட் பிலிமா பண்ண இருந்த படம் வந்து கைதி 2. அதுவுமே அவருமே எல்லா மேடைகளையும் சொல்லியிருந்தாரு கைதி 2 தான் பண்ண போறேன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைதி 2 படத்தை பத்தின எந்த வித அப்டேட்டும் வரல. இவர் அல்லு அர்ஜுன் கூட மைத்திரி ப்ரொடக்ஷன்ல படம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்துமே வேற வேற ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டாரு, என்னன்னே தெரியல. லோகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூலி டைம்லயே நான் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சொல்லியிருந்தேன். ரஜினி சார் கிட்டே கமல் சார் கிட்டே 2 பேருமே ஓகேன்றாங்க, 2 பேருமே நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஸ்டோரி 2 பேருக்குமே பிடிச்சிருச்சு. நான் என்ன நினைச்சேன், நான் வந்து கூலிக்கு அப்புறம் கைதி 2 பண்ற ஐடியால தான் இருந்தேன். அதனாலதான் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் வச்சிருந்தேன். இவங்க 2 பேரும் கதை பிடிச்சிக்கிச்சு, 2 பேரும் ஒன்னா பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஒன்னா ஒர்க் பண்ணி. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கைதி 2வோட ப்ரொடியூசர் கிட்ட போய் நானே வந்து, சார் கொஞ்சம் எனக்கு கேப் பண்ணி கொடுங்க, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களுமே ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சார் வந்து அதுக்கு எனக்காக கைதி 2 கொடுத்த கால் ஷீட்டை வேற ஒரு படத்துக்கு கொடுத்து அவர் அடுத்தடுத்து கமிட் ஆயிட்டாரு. இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் பிலிம் ரஜினி சார் கமல் சார் கூட பண்ணலாங்கிறப்ப அவங்க 2 பேருமே வந்து அடுத்தடுத்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன். இப்ப ரஜினி சாருமே ஜெயிலர் 2 வரைக்குமே ஒரு ஆக்ஷன் தான் பண்ணியிருக்காரு. கமல் சாருமே அடுத்து அன்பரி மாஸ்டர் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்றாங்க, அதுவுமே பக்கா ஒரு ஆக்ஷன் பிலிம். 2 பேருமே அடுத்தடுத்து ஆக்ஷன் பிலிமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் ஆக்ஷன் பிலிம் வேணாம், இடையில ஒரு சின்னதா ஒரு கேப் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. எனக்கு ஆக்ஷன் தவிர்த்து ஆக்ஷன் இல்லாம ஒரு படம் பண்றது அது செட் ஆகாது அப்படிங்கிறப்ப நான் சரி ஓகே நான் வேற ஏதாவது படம் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வேற ஒரு இதுக்கு போனேன். அங்க காதி சார் வந்து பிஸி ஆயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப திரும்ப நான் காதி சார் கூட பண்ண முடியல. அதனாலதான் மைத்திரி ப்ரொடக்ஷனுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். அதை வச்சு நான் அல்லு அர்ஜுன் சார் கூட கமிட் ஆயிட்டேன். அல்லு அர்ஜுன் சார் கூட படம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிலிம் வந்து கைதி 2 தான். அது மாதிரி கைதி 2 வந்து டிராப் ஆயிருச்சு, எல்சி க்ளோஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லு அர்ஜுன் சார் கூட படத்தை முடிச்சுட்டு கைதி 2 பண்ண போறேன். கைதி 2க்கு அப்புறம் அடுத்தடுத்த படங்கள் என்னோட எல்சியில் என்னென்ன படங்கள் இருக்கோ அதெல்லாம் அடுத்தடுத்து வரதான் செய்யும். அது எதுவுமே டிராப் ஆகல. இது நானே உங்களுக்கு தெளிவாக கிளியர் பண்ண நினைச்சேன், கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.